அமெரிக்காவை மிரட்டும் காட்டுத் தீயில் சிக்கி கருகி வெறும் எலும்புக்கூடாக காட்சியளிக்கும் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள். தீயின் கொடூரத்திற்கு பயந்து பதறியடித்துக் கொண்டு வீட்டை விட்டு தப்பியோடிய குடியிருப்பு வாசிகள். அமெரிக்காவில் இதுவரை இல்லாத அளவுக்கு சேதங்களை ஏற்படுத்தியிருக்கும் காட்டுத் தீயை கட்டுப்படுத்த முடியாதது ஏன்? அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸை ஒட்டியுள்ள ஆன்டிலோப் பள்ளத்தாக்கிற்கும் சாண்டா கிளாரிட்டாவுக்கும் இடையே உள்ள வனப்பகுதியில் கடந்த 7ஆம் தேதி பற்றி எரிய ஆரம்பித்த காட்டுத்தீ கலிபோர்னியா மாகாணத்தின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர் வரை சுமார் 35,000 ஏக்கர் அளவுக்கு மளமளவென பரவியது. காட்டுத்தீ காரணமாக 1,53,000 பேர் முக்கிய உடைமைகளுடன் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். இதுவரை வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் சுமார் 15,000 கட்டடங்கள் காட்டுத்தீக்கு இரையாகியுள்ளன. இதன் சேத மதிப்பு 69,000 கோடி ரூபாய் அளவு இருக்கலாம் என கணிக்கப்பட்டிருக்கிறது. அணுகுண்டு போட்டால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குமோ அந்த அளவுக்கு காட்டுத்தீயால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக லாஸ் ஏஞ்சல்ஸ் காவல்துறை தலைவர் தெரிவித்தார். காட்டுத்தீக்கு இதுவரைக்கும் 11 பேர் இரையாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காட்டுத்தீ எப்படி பற்றியது என்பதற்கான மூல காரணம் குறித்து அறியப்படவில்லை என்றும், வறண்ட வானிலை காரணமாகவும் காற்று வேகமாக வீசியதுமே தீ மளமளவென பரவ காரணம் எனவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கலிபோர்னியா மாகாணத்தின் கடற்கரை பகுதிகளையும் காட்டுத்தீ விட்டு வைக்கவில்லை. லாஸ் ஏஞ்சல்ஸ் கடற்கரையை ஒட்டியுள்ள மாலிபு என்ற பகுதியில் வசித்து வந்த ஹாலிவுட் நட்சத்திரங்கள் பலர் தங்களது வீடுகளை காலி செய்துவிட்டு இடம்பெயர்ந்தனர். ஒலிம்பிக் போட்டிகளில் தான் வென்ற 10 பதக்கங்களையும் காட்டுத்தீக்கு பறிகொடுத்ததாக அமெரிக்க முன்னாள் நீச்சல் வீரர் கேரி ஹால் வேதனை தெரிவித்திருக்கிறார். காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முடியாமல் போனது குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தீ பரவலை கட்டுப்படுத்த உதவும் நீர் பீச்சி அடிக்கும் உபகரணங்கள் உரிய முறையில் செயல்படாதது குறித்தும், வழக்கமாக காட்டுத்தீயை அணைக்க நீர் எடுக்கப்படும் சாண்டனீஸ் நீர்த்தேக்கத்தில் உரிய நீர்வரத்து இல்லாதது குறித்தும் உயர்மட்ட விசாரணைக்கு கலிபோர்னியா மாகாண மேயர் உத்தரவிட்டிருக்கிறார். உயிரிழப்பை தவிர்க்க மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மின் மோட்டார்களை பயன்படுத்தி நீர் இறைத்து தீயை அணைப்பதில் சிக்கல் ஏற்பட்டதாகவும், அப்பகுதி குன்றுகள் நிறைந்த பகுதி என்பதால் நிலத்தடியில் குழாய் மூலம் நீர் ஏற்ற முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது. பல இடங்களில் காட்டுத்தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதால் வீடு திரும்பிய குடியிருப்பு வாசிகள் தங்களது குடியிருப்புகள் கருகி சாம்பலான நிலையில் இருப்பதைக் கண்டு கண்ணீர் வடித்தனர். கைவிடப்பட்ட வீடுகளில் புகுந்து அங்கிருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்ததாக 20க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டும் தீ கட்டுக்குள் வந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் மீண்டும் தீ வைக்க முயன்ற சில விஷமிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கலிபோர்னியா மாகாண போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள்.